ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்னைக்கு ஒரு தலைப்பு ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ்க்காக வந்திருக்கோம். சிலர் சுகத்துக்காக வந்திருக்கலாம், விடுதலைக்காக வந்திருக்கலாம். முதலாவது எதை படிக்கலாம்னா 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-11 வரைக்கும் படிக்க போகிறோம். எடுத்து வச்சுக்கிட்டீங்களா, இல்லை டிவியில் கூட டிஸ்பிளே பண்ணலாம். 2 Kings chapter 20 verse 1 படிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ நீங்களாம் வந்து ஹீலிங்காக தேடி வந்திருக்கலாம், இல்லை சுகத்துக்காக விடுதலைக்காக. ஒரு தீர்க்கதரிசி வந்து இது மாதிரி வார்த்தையை கொடுக்குறாரு உங்களுக்கு. நீ மரிச்சு போயிடுவ, நீ உயிரோடு இருக்க மாட்ட, நீ உன்னுடைய வீட்டை, அலங்கோரமாக இருக்கிற வீட்டை நீ சரிபடுத்து. ஏற்றுக்கொள்ள முடியாது. எசேக்கியா ராஜா அவருடைய பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரைச்சியஸான கிங், ஒரு நீதிமானாக இருந்த ஒரு கிங். அதுக்கு ஒரு வசனம் கூட இருக்கு. 2 Chronicles 31:20 படிக்கலாம் சத்தமாக. அவருடைய பேக்ரவுண்டை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க. 2 Chronicles 31:20. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். ஓகே, கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாம் நன்மையானதும் காரியங்களும் எல்லாம் எப்படின்னா he was very faithful. எசேக்கியா ஒரு ரைச்சியஸ், நீதிமானா இருக்கிற ஒரு மனுஷன். அப்போ அவருக்கு எது வசனம் போட்டு நீதிமான், கர்த்தர் என்ன சொன்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய பார்வையில எல்லாமே பண்ணியிருக்கிறாரு, எல்லாமே குட், நலமா இருக்கிற காரியங்கள். அப்போ அவருக்கு எதுக்கு அப்படியாப்பட்ட மரண வேதனை வந்திருக்கு? யோசிச்சிருக்கணுமா? படிச்சிருக்கீங்களா? இப்போனா படிச்சிருக்கீங்களா? இதை பற்றி படிச்சிருக்கீங்களா? ஒரு நீதிமான் ஒரு வேளை எங்கள் கேள்வியோடு வந்திருக்கான். நான் நீதியாக இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா தான் இருந்தேன், குடும்பத்தில் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் போடுக்கிறேன், பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற எந்த காரியமே வந்து நல்லா இல்லையே, விளங்காமல் போயிட்டுருக்கே, எல்லாமே உயிர் தவிக்கிற ஒரு காரியமாக இருக்கே. ஒரு நீதிமானுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லவே முடியாது. அவர்களும் மனிதர்கள் தான், அவரும் பூமியில தான் இருக்காங்க. அவங்களுக்கு கேன்சர் வராதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு கொரோனா வராதுன்னு சொல்ல முடியாது, ஜுரம் வராதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு கால் ஒடியாதுன்னு சொல்ல முடியாது, கை ஒடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நடக்கும் பூமியில் இருக்கிறவருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு அந்த கேள்வியோட நான் நீதிமானாக இருக்கிறேனே, ஆனால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனைனா, அந்த நாட்களில் ராஜாக்கே வந்திருக்கு. அவர் என்னவா மரண நோயில இருந்திருக்கிறாராம், படுத்த படிக்க இருக்கிறாரு. அப்போ நீ சீர்படுத்திக்கொள், நீ சாவ போற அப்படின்றாங்க. அப்படின்னா நீ சாவ போற. இப்போ ஒரு மனுஷன் சாவறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவாங்க? அவங்க சொத்தெல்லாம் எழுதி வைப்பாங்க, டாக்குமெண்ட்லாம் மாற்றுவாங்க. இப்போ இந்த காலத்தில் இருந்தால் என்னோட ஜிபே பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருவாங்க. நெட் அக்கௌண்ட்டில் இருக்கிற, ஒருவேளை நம்ம சபை மக்களாக இருந்தால் இங்கே பாரு இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கேன், பக்கத்து வீட்டிலலாம் நீ கொடுத்துரு, அவங்களாம் மானத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். இங்கெல்லாம் இவ்வளோ அடமானம் வச்சுருக்கிறேன், இதெல்லாம் வந்து என்னது வெளியேடு, இல்லை நான் வட்டி கட்டலைன்னா தங்கெல்லாம் உனக்கு முழுகிடும்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீ செட் யுவர் ஆர்டர், எல்லாத்தையும் ஆர்டராக செட் பண்ணுன்னு ஒரு தீர்க்கதரிசி எசேக்கியாவுக்கு சொல்கிறார். அடுத்தது படிக்கலாம்யா. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்போ ஹீலிங்க்கு என்ன வேணும்னா, இங்க வந்துட்டீங்கன்னா கர்த்தரை நினைவு கூறுற மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க சொல்லணும். ஆண்டவரே, நான் இதை பண்ணியிருக்கேன், உங்க பார்வையில நான் இப்படி நடந்திருக்கிறேன். நீங்க சொல்றது தப்பு கிடையாது. அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை வருதான், நீ செத்துருவன்ட்டு விடனே அவர் என்ன பண்றாரா, முகத்தை வந்து எங்கவா turned his face toward the wall. அப்படின்னா உடம்பு ஃபுல்லா செத்து போன நிலைமையில இருக்கு. உடம்பு திரும்பல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உடம்பு திரும்பல, பெட்ரிடனா இருக்கிறாரு, மூஞ்சி மட்டும் தான் திரும்புது. அப்படின்னா ஆக்சஸ் இது மட்டும் தான் இருக்கு, இது மட்டும் தான் நல்லா ஒர்க் பண்ணுது. இப்போ நீங்க எந்த கொஞ்சம் பலத்தோட வந்து இருக்கிறீங்களோ, கை ஒருவேளை கொஞ்சம் ஒர்க் ஆகலாம், இல்லை கொஞ்ச நேரம் தான் உங்களை நிற்க முடியும், கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு முழங்கால் போட முடியும்னா, உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. உடனே அவர் ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே என்ன பண்ணாரா, திரும்பினாராம். அப்படின்னா வார்த்தை உள்ள போயிருக்கு, ஐயோ நம்ம சாவ போறோம், நம்ம சீர்படுத்திக்க வேண்டியது இருக்கு, எனக்கு ஹீலிங் வேணும். அப்போ ஹீலிங் வேணும்னா, சுகம் உங்களுக்கு வேணும்னா, உங்க குடும்பத்துல விடுதலை வேணும்னா யாரு கேட்கணும்? உங்க பாஸ்டரா? நீங்க அழுவணும். அவர் என்ன பண்றாரா,
முதல்ல சவுத்துக்கு நேராக திருப்புறாராம். உங்களுக்கு இருக்கிற பலத்தோட ஆண்டவர் நேராக இப்போ பேசிட்டே இருக்கல, உங்கள் மனசில் அது ஒரு ஏக்கமாக இருக்கணும். எனக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே, என் குடும்பம் இப்படி உடஞ்சி போயிருக்கு, விடுதலை தாங்க, என் குடும்பம் இப்படி பாவத்தில் மாட்டிட்டு இருக்கு, எனக்கு தாங்க ஆண்டவரே விடுதலையை தாங்க, என் குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு, உலகத்தார் போலவே என் குடும்பம் நடந்துட்டு இருக்கு, எனக்கு வேதனையாக இருக்கு. நீங்கள் மனசில் கலக்கத்தோடு இருக்கணும். அடுத்தது படிக்கலாமே. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஓகே, ஒருத்தர் வார்னிங் பண்ணிட்டாரு, அவர் வெளியே போறாராம். அதுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஊழியக்காருக்கு வருதா, நீ திருப்பியும் போய் சொல்லு, இந்த மனுஷனை நான் குணமாக்குறேன், இந்த ராஜாவை குணமாக்குறேன். அதுக்கு முன்னாடி எசேக்கியான்னு இருக்கும், இப்போ கிங் எசேக்கியான்னு இருக்கும். அப்படின்னா மறுபடியும் ஸ்தானத்தை புதிதாக்குறேன் அப்படின்னா போவே இல்லை அவர் வெளியே. அப்போ எப்படியாப்பட்ட மனம் திரும்புதல். இன்னைக்கு மனம் திரும்புதலுக்கு நம்ம வருஷமா காத்துட்டு இருக்கோம். கரெக்டா? ஒரு வாரம் வரும் சபைக்குள்ள, மனம் திரும்பல் நடக்காது. திருப்பியும் வருவோம், திருப்பி கேட்ட வார்த்தைகளே அதே ஊழியக்கார் பேசி 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 மனம் திரும்புதல் இருக்காது. ஆனா இங்க மனுஷன் சொன்ன உடனே அவருடைய முகத்தை சவுத்துக்கு நேரா திருப்பி மனம் விட்டு அழுதாராம். அங்க போட்டிருக்காரு, உன்னுடைய அழுகையை கேட்டாப்போ திரும்புறது மாத்திரம் இல்லை, உங்களோட ஹீலிங்காக நீங்க அழுவணும், உங்களோட ஹீலிங்காக, உங்களோட சுகத்துக்காக ஆண்டவர் இடத்துல கண்ணீரிடணுமா, பிச்சை எடுக்கணும். அழுதுனா எப்படி அழுது தெரியும் தானே உங்களுக்கு. இப்போ நமக்கு எப்போ அழுகாச்சு வரும்னா, நம்ம உடம்புல வேதனை தாங்க முடியலன்னா அழுவோம், நமக்கு உயிர் போக போதுன்னா அழுவோம், நம்ம குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்குன்னா அழுவோம். அது அழியறதுக்கு முன்னாடியே அப்படியாப்பட்ட கண்ணீர் வரணும். இதயம் உடஞ்சாதான் கண்ணில் தண்ணி வரும். அப்போ இன்னைக்கு ஹீலிங்காக நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, குடும்பத்தோடைய விடுதலைக்காக வந்திருக்கிறீங்கன்னா, இந்த ராஜா பண்ணுவதை போல பண்ணுங்க, அழுவுங்க. பிட்டர்லின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல, ஐசியால கூட இருக்குது இந்த வசனங்கள்லாம். பிட்டர்லி, மனம் கசந்து துக்கித்து அழுதாராம். உங்க குடும்பத்துல என்ன ஆகிலும் மனம் கசந்து அழுது இன்னைக்கு புலம்புங்கள். மனம் கசந்து மனுஷங்கிட்ட புலம்பாதீங்க, ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அழுவுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர் விடுதலையை தாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த ஊழியக்கார் வெளியே போறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தை வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 காரியம். அவர் அழுது இருக்கிறாரு. முதல்ல ஹீலிங் வேணும்னா நீங்க முதல்ல ப்ரே பண்ணணும், ரிமெம்பர் பண்ணணும், அது முதல் ஸ்டெப். 2வது அவரை ஜெபிச்சிட்ட அப்புறமா 2வது நீங்க அழுவணும், ஆண்டவருடைய பிரசன்னத்துல அழுவணும், ஆண்டவரை பார்த்து அழுவணும், கெஞ்சுங்க, கூத்தாடுங்க, யாரை பார்த்து வெக்கப்படாதீங்க, ஆராதனை கண்ணு தரக்கலாம் வேணாம். உங்களுக்கு இருக்கிற தேவையோட வலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழுவோம். ஏன் இன்னைக்கு நமக்கு கண்ணீர் வர்றதில்லை தெரியுமா? வலி இல்லை. we are take it for granted. பாவத்துல எனக்கு விடுதலை வேணுமே அப்படின்னு கெஞ்ச மாட்டோம் ஆண்டவர் கிட்ட, காலை பிடிச்சி தொங்க மாட்டோம். ஏன் தெரியுமா? வலி இல்லை. கல்யாணம் உடையிறம் போதுதான் தெரியும் ஆண்டரை தேட ஆரம்பிப்போம். பொண்டாட்டி இல்லை நான் விட்டுட்டு போறேன் போதுதான், புருஷன் விட்டுட்டு போறோம், ஐயோ அந்த வலி வேதனை தெரியும். அது வரைக்கும் கர்த்தரை தேடி வர மாட்டாங்க. அப்ப அந்த வலியோட கேட்கணுமா, அந்த வலியோட கேட்க ஆரம்பிங்க. அடுத்தது என்ன நடக்குதான் படிங்க. உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். இப்ப இந்த மனுஷன் ஒருத்த ஜெபம் என்ன இருக்குனாக்கா, குடும்பத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. அப்படின்னா ஒரு ராஜ்யத்தை ஒருத்த மனுஷன் சாவு படிக்கல இருக்கிறாரு, எடுத்தால திரும்புறாரு, அழுகிறாரு. அங்க சொல்றாரு ஆண்டவர், உன்னை மாத்திரம் இல்ல உன் ராஜ்யத்தை நான் விடுதலை பண்ணுவேன். அப்போ உங்களுடைய ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாத்தீங்களா? அப்போ உங்க குடும்பத்தில் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க சுத்தி இருக்கிற பிள்ளைகளுடைய பாதுகாக்கும், விடுதலை தரும், பாவத்தின் கட்டுகளை உடைக்கும். அது முதல்ல நீங்க உணரணும். அதுக்கு நீங்க அழுவுறத நிறுத்தவே கூடாது. நீங்க உங்க குடும்பத்துல திறப்புல நிக்கிறது எப்போ நீங்க நிறுத்தரிக்கலாம், உங்க குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கோன்னு அர்த்தம், உங்க ராஜ்யம் சீர்கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் சொல்ல, மறுபடியும் உன்னை ராஜ்யத்துக்குள்ள நான் பண்ணுவேன், ஃப்ரீடமை கொடுப்பேன், உன் கூட இருப்ப 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்படுமா. ஒருவேளை இந்த வேலையில நீங்க சாவ போறேன் இல்ல செத்துருவேன் நினைச்சு வந்தா 15 வருஷம் கண்டிப்பாக கர்த்தர் கிருபையா இருந்து 15 வருஷத்தை தருவார், கண்டிப்பா கொடுப்பார் இந்த வசனத்துபடியாக. ஆனா நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க? அழுவுங்க, ஜெபம் பண்ணுங்க. அடுத்து யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட ஜெபம் அந்த ராஜ்யத்தை
ஒருத்தருடைய ஜெபம் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஒளியாக இருக்கிறவன் தான் அப்படி இருள மாறிடுவாங்க. உங்கள் குடும்பத்தில் யார் ஒளியாக இருக்கிறாங்களோ, எப்படியாப்பட்ட ஒளியாக இருந்தாலும் அதை ஆஃப் பண்ணுறது தான் பிசாசுடைய தந்திரமான காரியம். அவர்களுடைய வாய் திறக்கும் போது பாவத்தினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் வச்சுக்கோ, ஏன் முடிஞ்சிடுச்சு அந்த கதை, அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும், நாசமாக போயிடும். அப்போ உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் திறப்பில் நில்லுங்க. ஆண்டவர், எப்பா உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்க, என் பிள்ளை செத்து போகக்கூடாது, என்னுடைய சகோதரிகள் செத்து போகக்கூடாது, என் தம்பி செத்து போகக்கூடாது, என்னுடைய தாத்தா முறையில் செத்து போகக்கூடாது, காலத்துக்கு முன்னாடி சாவக்கூடாது ஆண்டவரே. எதெல்லாம் வளர்ச்சி இல்லாமல் காரியங்கள் இருக்கோ அதுக்கு நீங்கள் அளந்து புலம்புங்கள். அடுத்தது படியுங்கள். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். ஓகே, சொர்க்கமாயிடுச்சு, உன்னை ஹீல் பண்ண போறாரு. உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்க போறவங்க என்ன பண்ணுவோம்? உடனே மிராக்கலை எதிர்பார்ப்போம். கரெக்டா? எங்கெல்லாம் சரியாயிடுச்சா, நான் கையெல்லாம் விரலாம் ஆட முடியாது இருந்துச்சு, ஆடிடுச்சா, கால் ஆட்ட முடியாது இருந்துச்சு, ஆட்டி பார்ப்போம். இல்லை சாப்பிட்டு பார்ப்போம், இறங்குதா, ஜீரணமாகுதுன்னா ஜீரணத்துக்கு சாப்பிட்டு பார்ப்போம், இல்லை ஜீரணமாகுதா, ஏப்போ வருதா, இதெல்லாம் செக் பண்ணுவோம். கரெக்டா? ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காரு ஊழியக்காரன், என்ன பண்ணுங்க, அத்திப்பழத்தை எடுத்து ஒரு 10 மாதிரி வைக்க சொல்கிறாங்க. அதை எடுத்து பூசுங்க. அத்திப்பழத்தில் ஏதோ பண்ண, அத்திப்பழம் தானேங்க, அத்திப்பழத்தில் ஏதோ மெடிசன் மாதிரி பண்ணி உடம்பெல்லாம் பூச சொல்கிறாங்க. அப்போ ஹீலிங் ஒரு சபைக்கு வந்துட்டு போனால் மாத்திரம் பத்தாது, நீங்கள் எடுக்கிற மெடிசன் எடுக்கணும். புரியுதா? நான் சபைக்கு வந்துட்டேன், சுகர் மாத்திரையே போட மாட்டேன், நான் அப்படியே ஆண்டர் செத்துருவேன், சீக்கிரத்தில் செத்துருவேன். உண்மையாகவே சுகர் ஜாஸ்தியான என்ன சொல்லுங்க, கேக் வெட்டுற மாதிரி காலை வெட்டுவாங்க. காலுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே பல மாதிரி உள்ளே போவோம், ஜிங் ஜிங். சில பேரெல்லாம் இன்னும் இந்த விருந்தர் சேவாக செஞ்சுரி வச்ச மாதிரி 300 வச்சுங்கிறாங்க சுகரு. 300 380, அது ஒரு பெருமை வேறு. 380 இருந்துச்சு பிரதர், 300 சாவு போகிறேன்னு அர்த்தம், சிரிச்சுட்டே சொல்லணும்னா. அப்போது ஒரு ஆண்டவர் மாத்திரம், வார்த்தை மாத்திரம் இல்லை, நம்ம ஃபிசிக்கலாக பண்ண வேண்டிய காரியங்கள் உண்டு. உனக்காக ஜெபிக்கிறவங்க வேணும், உனக்காக பரிதவிக்கிறவங்க வேணும். நம்ம இன்றைக்கி தான் எல்லார்கிட்டையும் மோதிக்கிறோமே, நம்ம தான் யார்கிட்டையும் உண்மையை உத்தமத்தனத்தோடு இல்லையே. சபைக்குள்ளே மோதி உனக்காக யார் ஜெபிப்பா? நீ போதர்கிட்டே மோதி உனக்காக யார் ஜெபிப்பா? அழிஞ்சு போயிட மாட்டோமா? கரெக்டாக இல்லையா? இனி பிசாசு எப்படி தந்திரமாக வச்சிருக்கான் பாருங்க காரியத்தை, குடும்பத்தை அழிஞ்சு போகும்படியாக, சபையை அழிஞ்சு போகும்படியாக. அப்போ மனிதர்கள், அப்போ கூட ஹெல்ப் யார் அவர் படுத்தபடிக்கிறாரு, யார் பூசி விடுவாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல நீங்கள் கட்டில் கடியில் இருக்கிறீங்க, ஒரு தலைமட்டை தான் திருப்ப முடியாது. அப்போது கொப்பளமாக வந்துட்டுக்கு தான் அவருக்கு, அந்த கொப்பளத்தில் யார் பூசுவா? அப்போ மனுஷன் வேணும் தானே. அப்போ உங்கள் குடும்பத்தில் பூசுற அளவுக்குன்னா மனிதர்கள் இருக்கிறாங்களா? அப்போ நீங்கள் யாருக்குன்னா ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அவங்க பண்ணுவாங்க, இல்லைன்னா இல்லை தானே. நீங்கள் நன்மையாக இருக்கணும் தானே. அப்போது ஜனங்களும் முக்கியம், ஹீலிங்க்கு ஜனங்களும் முக்கியம், எல்டர்ஸ் முக்கியம், சபை முக்கியம், வார்த்தை முக்கியம், மெடிசனும் முக்கியம். அப்போ ஹீலிங் சும்மா நடக்காது. உதாரணத்துக்கு நான் 1 மாதமாக டீ காஃபி விட்டுட்டேன், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீ காஃபி விட்டேன். இங்கே கூட சிப் தான் பண்ணுவேன், சும்மா நாக்கு நினைக்க சும்மா காஃபி நினச்சி எடுப்பேன், அவ்வளோதான். சுகர் கம்ப்ளீட்டாக 1 மாதம் விட்டுட்டேன். என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? க்ரீன் டீ குடிச்சனால வாக்கிங் 1 hour, பிரிஸ்க் வாக்கிங் தான் தெரியுமா, ஃபாஸ்ட்டாக நடப்பது, இப்படி கையை கீ ஆட்டி 1 hour நடந்தேன்னா என்ன வித்தியாசம் வந்துச்சுன்னா, என்னுடைய தொப்பை இங்கே இருந்து இங்கே இருக்கும், இங்கே தொப்புள் கொடி இருக்கா, இந்த தொப்புள் கொடியில் இங்கே நீங்கள் சுற்றுனீங்கன்னா உங்கள் இன்ச் டேப்பில் எனக்கு 96 கிட்ட இருந்திருக்கும், 96 இன்ச் இருந்திருக்கும். இப்படி இங்கே பண்ணிங்கன்னா இந்த 1 மாதத்தில் சுகர் விட்டனால, பிரிஸ்க் வாக்கிங் போனனால இப்போ எனக்கு 88 to 86 இருக்குது, 10 கம்மியாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? குடலை சுற்றி இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். சர்க்கரை நிறுத்திட்டேன், எண்ணெயை ரொம்ப கம்மி பண்ணிட்டேன், தேவையில்லாத பொருட்களை சாப்பிடல, கபாப் வறுத்து இன்றைக்கி விசுவாசிகள் ஒரு தந்திரமான காரியம்னா, எப்படி ஜெபிச்சு கூட சாக மாட்டாங்க, கபாபை தின்னே சாவுங்க. சாப்பிட்றீங்களா உங்கள் வீட்டில் கபாபு? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், புரியுதா? நம்ம மிருகத்தை போல வாழ்ந்த ஹீலிங்லாம் நடக்காது. அப்போ ஆண்டவர் உணர்த்துற, ஒரு ஊழியக்காரர்கிட்ட தான் உணர்த்துறேன், உனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்தால் கொழுப்பெல்லாம் தின்னாதானே. ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்கொள்ள தின்னாராம் 2-3 வருஷம், தபால் ஹார்ட் அட்டாக் வந்துச்சான் அவருக்கு. அப்போ பைப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி, ஹார்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பைப்பை மாற்றினாங்களாம். அப்போ உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தம் சபையிலேருந்து வரதானே என்ன பண்ணணும்? அதுக்கு கீழ்ப்படிஞ்சு மருந்து எடுக்கணும், மாத்திரை எடுக்கணும், நடக்கணும். நான்லாம் அப்படி நான் சாவுக்கே சுனாமி அடிப்பேன், எல்லாம் பேச்செல்லாம் நல்லா இருக்கும், செத்துட்ட அப்புறம் யாரும் தூக்க மாட்டான். இல்லை பெட்ரிடன் ஆகிட்டோன்னு வச்சுங்களேன், எல்லாமே பெட்டுக்கு போகாதவருக்கும் தான், நல்லா நடக்கிறவருக்கு தான் இந்த திமிரு, ஆணவம், பாவம் எல்லாமே ஏமாத்துறக்காரங்களாம். படுத்துட்டா நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் புருஷமெல்லாம் அடிச்சுப்பாங்க, நீ இல்லைனா எந்த பண்டி சாவு போகிறேன்னு அர்த்தம், தனிமையிலே சாவ.
அதே போல் தான் மனைவிக்கு, நீ எல்லாம் என்ன நான் வாழ்ந்துப்பேன். இன்றைக்கி நிறைய கோச்சிக்கிற காரணம் வருதில்ல. யூ ஷுட் பி அஷேம்ட். நீங்கள் வெக்கப்பட வேண்டும். உங்கள் குடும்பத்தை கட்டும்படி தான் குடும்பத்தை ஆண்டவர் கல்யாணத்தை கொடுத்துருக்கிறார். நீ இன்னும் எளியும் பூடியமாக சண்டை போட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இருக்கிறது பறி போயிடும். புரியுதுல? அப்போ குடும்பம் இல்லாத நாதி கெட்டு நீ வாழும் போதோ உன்னை தூக்குறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். கர்த்தர் கொடுத்த காரியங்களை அவமானப்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி கவனம் பண்ண காரியங்களை அது தூஷணமா நினைக்காதீங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ விடுங்க. முதல்ல புருஷனையும் வாழ விடுங்க, மனைவியும் வாழ விடுங்க. 2 பேர்களும் அன்பு இருக்கணும். அப்போதான் ஒரு ஹீலிங் நடக்கும். அதுவும் இருக்கு. மனிதர்கள் தேவையா? ஒரு வேளை படுத்தப்படுகிற பொண்டாட்டி சுடு தண்ணி மூஞ்சில ஊத்திச்சுன்னு எப்படி இருக்கும்? அப்போ பண்ண கொடுமெல்லாம் நினச்சி பார்க்குது. இவனை எட்டி வச்சானே, இவனை கெட்ட வார்த்தையில் பேசினானே, இப்பொழுது உயிரோடு இருக்கிறான். இவனை எச்சை துப்பலாமா, இல்லை மூஞ்சில காரி துப்பலாமா, இல்லை அம்மிக்கல்லை தூக்கி போடலாமா? சில பேர் வாட்டி அப்பாவை பார்த்து அப்படி தான் தோணும். சில அப்பாக்கெல்லாம் கொடுமை பண்ணுவாங்க. ஆரம்ப நாட்களில் இந்த பச்சை பச்சைன்ற வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கொச்சை கொச்சையாக பேசுவார், கேட்டிருக்கீங்களா? மேபி உங்கள் வீட்டில் டீசன்ட் போல், ஹாய் மாம், ஹாய் டேடுன்னு வாங்க போல். நாங்களாம் சொந்தக்காரெல்லாம் பேசுவோம், ஏய் என்ன அப்படின்வாங்க. அசிங்கமாக பேசுவாங்க. அது கடைசியில் ஒரு நாட்கள் அவங்க படுத்த படிக்காக இருக்கும் போது வரும், பசங்களை அப்படியே டீ எடுத்து மூஞ்சில் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி நிலைமை வேணுமா? அப்போ உங்கள் குடும்பத்தை நீங்கள் கண்ணியத்தோட கட்டுப்பாடோடு வழி நடத்தணும். இல்லைன்னா அது இருக்காது, உயிர் இருக்காது. புரியுதா? அப்போது மனிதர்கள் தேவை. உனக்கு வர கொப்பளத்தில் மருந்து போடணுன்னா யாருன்னா வேணும். ஏன்னா உன் கை கால் ஆப்ரேட் ஆகாது, நீ சும்மாகிற. மனிதர்கள் உனக்கு தேவை. சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப பகைத்து கொள்ளாதீங்க, ரொம்ப அவமானப்படுத்தாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் மனைவி வந்து கேவலமாக பேசுவாங்க, அசிங்கமாக. ஒரு விபச்சாரியோடைய பேரை வச்சு விபச்சாரி தான் நீ அப்படின்வாங்க. அது என்ன அழகுன்னே தெரில. உன் நாக்கில் நாசமாக போக மாட்டியா? உன் நாக்கு அழிஞ்சு போவாதா? நீ இப்படி நீ அப்படி. ஆர் யூ நாட் அஷேம்ட்? ஆர் யூ நாட் அஷேம்ட்? உன் பொண்டாட்டியை பார்த்து, உன் ஆத்மா பார்த்து நீ இவ்வளோ கேவலமாக பேசுகிறியே, அப்போ நீ எப்படியாப்பட்ட இதயத்து உடையவன் நீ? கரெக்டா? புருஷனை பார்த்து இவ்வளோ கேவலப்படுத்துகிறாயே, நீ எப்படியாப்பட்ட இதயத்தை விடிச்சிட்டு எப்படி ஹீலிங் நடக்கும்? எதுவுமே நடக்காது. அருவருப்பாக இருப்போம். கர்த்தர் முன்னாடி நிற்கும் போது அருவருப்பாக இருக்கும். ச்சே, அவர் போயிடுவார் தூரம். நம்ம அழுவலாம், புலம்பலாம். வீட்டை கனப்படுத்துங்கள், மனிதர்களுக்கு கனப்படுத்துங்கள். அப்போ மனிதர்கள் வேணுமா? அப்போ நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். வாக்கிங் போகணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தொப்பை குறையும். ஒரு வேளை போயிட்டு வீட்டில் போய் அளந்து பாருங்க, உங்கள் தொப்பை நல்லா மூச்சு விடணும். அப்படி அப்படி இப்போ விடாதீங்க, வேறு எந்த சவுண்ட் வரப்போகுது. அப்படின்ட்டு இந்த இன்ச் டேப்பில் பார்க்கணும். அது 90க்கு கீழே இருக்கணும், சேஃபு. 90க்கு மேலே அப்படி பீதிங்க போய் 100, 105, 120 இருந்துச்சுன்னா நீ சீக்கிரமாக போகிறேன்னு அர்த்தம். ஏன்னா தேவையில்லாத கொழுப்பெல்லாம் உனக்குள்ளே இருக்குன்ட்டு. இன்னைக்கு வயசுக்கு சின்ன பிள்ளைங்க கூட சொல்லிட்டா பிதிங்கன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. 32, 30 வேஸ்ட்டு தான் இருக்கணும். அது 36, 38 பேண்ட்டு பிச்சுன்னு வெளியே வந்துடும் போல். வாக்கிங் போகணும். வாலிப பெண்ணு, வாலிப தங்கச்சி, சுறுசுறுப்பாக உன்னுடைய உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கணும்னா பிசிஓடி இஷ்யூ வராது, இந்த இஷ்யூ வராது. ஹீலிங்காக நடக்கும். ஒரு பக்கம் கர்த்தருடைய கிரேஸ், ஒரு பக்கம் இது வரைக்கும். புரியுதா? அப்போ ஹீலிங்க்கு ஒரு ஆண்டவருடைய வார்த்தை, ஊழியக்காரர் ஜெபிக்கணும் இல்லை, அதுவும் இதுவும் கலக்கம், மறந்தும் செயல்படும். அடுத்தது படிங்க ஐயா. எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். புரியுதா? அப்போ ஹீலிங் எதற்காக? எனக்கு என்ன ஆண்டவர் 3ஆம் நாளில் ஹீல் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்போ சில ஹீலிங் எல்லாம் வந்து லேட் ஆகும். இப்போ நீங்கள் இந்த சபைக்கு வந்துட்டு போகிறீங்க, ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். நீங்கள் அது பிடித்து கொண்டு வசனத்தைப்படி வாழும் போதோ சிலதெல்லாம் டேஸ் எடுக்கும். உங்களுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக விடுதலை நடக்க ஆரம்பிக்கும். நம்மள இன்னைக்கே மாதிரி நடக்காது. 3 நாட்கள் ஆச்சோம். ஒரு அப்படியாப்பட்ட தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, ஆண்டவர் சத்தத்தை கேட்டு 3 நாட்களாம். ஒருவேளை அந்த மனுஷன் 3 நாட்கள் ஒரு தவறான காரியத்தில் விழுந்திருந்தா அந்த ஹீலிங் நடந்திருக்காது. அப்போ எல்லாத்துக்கும் டைம் அண்ட் சீசன் இருக்கு, கீழ்ப்படிதல் இருக்கு. அப்போ இங்கே வர்றீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அதுக்கு பதில் வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆனால் உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? நீங்கள் பண்ண பொருத்தனை எப்படி இருக்கு? ஜெபிக்கிறீங்களா? அழுவுறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் மாற்றுதல் இருக்கா? குடும்பத்தில் மாற்றுதல் இருக்கா? கோவப்படாமல் இருக்கீங்களா? எரிச்சல் படாமல் இருக்கீங்களா? இது எல்லாமே கசப்பு இல்லாமல் இருக்கா? இது எல்லாமே ஹீலிங்கை கொண்டு வரும், இல்லைன்னா நடக்காது. அது அப்படியே டைம் ப்ராசஸ் மாதிரி. புரியுதா? 3 நாள். அதுக்கப்புறமா ஹீலிங் எதுக்கு தெரியுமா கொடுக்குறாரு? விடுதலை எதுக்கு தெரியுமா கூட? இன்னைக்கு அநேக குடும்பங்கள் வந்து வறுமையில் இருப்பாங்க. ஆண்டவர் அப்படியே உயர்த்துவார், அப்படியே குப்பையிலேருந்து எடுத்து மேலே உயர்த்துவார். எதுக்கு? அங்கே போட்டிருக்க வசனம், ஆண்டவரே 3ஆவது நாள் சைன் கொடுக்குறேனே, எப்போ நான் ஆலயத்துக்கு போவேன்? அப்போ விடுதலை வருதுன்னா எங்கே வரணும்? எங்கே வரணும்? ஆலயத்துக்கு வரணும். விடுதலை கொடுப்பது நீ ஆலயத்துக்கு போகிறதுக்கு தான்.
நம்ம ஆல்ரெடி கண்ட குப்பையோட தான் இருக்கிறோம். கரெக்டா? உலகத்துல கண்ட குப்பைகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உன்னை சுத்திகரிக்கிறது யாரு? ஆண்டவர். அவர் எங்க இருப்பாரு? ஆலயத்துல, எங்க தியேட்டர்லையா, இல்ல பப்லியா, இல்ல கார்லியா, இல்ல எங்கன்னா வாக்கிங்ல, இல்ல பார்க்கலையா? சபைக்குள்ள, சபையில கர்த்தருடைய வார்த்தை உன்னை புடம்பிட்டு சுத்திகரிச்சுட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய குடும்பத்தை விடுதலை ஆக்கணும், உன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும் தான் உங்களை விடுதலை ஆக்கி ஆண்டவர் போஷித்து உயர்த்துறாரு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. விடுதலை எதுக்கு வேணும்னா நான் ஜாலியா இருக்கணும். இனி விடுதலை பெற்ற குடும்பங்களை பாருங்க, எல்லா ஷோக்கிகளும் இருக்கும். பிசாசானவன் வஞ்சகமா எல்லா ஷோக்கிகளும், நான் இந்தந்த ஏபிசிடின்னு சொல்லலை, எந்தெந்த ஷோக்கிகள் உங்க குடும்பத்தில் இருக்குன்னு பாருங்க. பிசாசானவன் கர்த்தர் உயர்த்துறத மறுபடியும் கீழே தள்ளி விட்டுருவான். எதெல்லாம் உயர்த்திருக்கிறாரோ கர்த்தர், நமக்கு தெரியும். சபைக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படியாக இருந்தோம், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்னாடி எப்படியாக இருந்தோம், கர்த்தருடைய அன்பு அந்த நாட்கள் எப்படியாக இருந்தது, நம்ம எப்படி கெஞ்சிருப்போம், அவர் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தோம், அவளை எப்படி ருசி பார்த்து இருப்போம். இது எல்லாமே மறக்க வச்சிடும் பிசாசு. ஏன்னா கர்த்தர் ஹீலிங் கொடுக்குறாரு, அதை மறந்துடுறோம், ஷோக்கி கட்டுறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஹீலிங் கொடுக்கலையா? கொடுத்துருக்காரு தானே, எவ்வளோ நன்மையாக இருந்துட்டோம். வாரத்துக்கு 2 hour உங்களுக்கு சபைக்கு போக நேரம் இல்லையா? ஆண்டவருடைய வசனத்தை படிக்க நேரம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கட்டி பிடிச்சி பேச நேரம் இல்லையா? அப்போ எப்படி பரலோகத்தில் அவர் நித்தியமா இருக்கிற அங்கே எங்கடி நேரத்தை கொடுக்க முடியும்? கொடுக்க முடியுமா? இங்கேயே கொடுக்க முடியல, அங்கே எப்படி கொடுக்க முடியும்? புரியுதா கான்செப்ட்? அப்போ ஹீலிங் வந்துடுச்சு, டெலிவரன்ஸ். பணத்தேவை, சபைக்கு வரத்து முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க பணத்தேவை பணத்தேவை. பணத்தெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு, கண்டிப்பாக விடுதலை கொடுப்பாரு, வேலை கொடுப்பாரு. உடனே மறந்துடுங்க, உடனே மறந்துடுவாங்க. அப்படியே என்னத்த பண்ணிட்டார் ஆண்டவர். பூசியெல்லாம் விட்டுருப்பாங்க ஜனங்க கூட, உனக்கு பாரு கொப்பள கொப்பளமாக இருக்குதுரா, சீவெல்லாம் ஒளிவின்குதுரா, மறந்து பூசி வரேன். நீ என்ன பூசின? 1 கொப்பளத்துக்கு பூசினியா, 2 கொப்பளத்துக்கு பூசினியா? நீ என்ன பெத்த, என்ன வளர்த்துட்ட? இந்தா டேக் த கேஷ். எவ்வளோ பால் கொடுத்த? உனக்கு பால் கொடுத்தியா தாயே? உனக்கு எவ்வளோ லிட்டர் கொடுத்த? நான் உனக்கு விலை பேசி கொடுத்துட்றேன். இன்னைக்கு அந்த மாதிரி காலத்தில் இருக்குது. பெத்த அப்பா அம்மாவையும் மறந்து விடுகிறோம், எல்லாத்தையும் பெரியவர்களுடைய மதிப்பு எதுவுமே இல்லை. எப்படி ஹீலிங் நடக்கும்? ஹீலிங்கே நடக்காதான். செட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர்னு வார்த்தை இருக்கு. உன்னுடைய வீட்டை அலங்கோலமாக இருக்கிற காரியங்களை சீர்படுத்திக்கொள். இதுதான் இன்னைக்கு உனக்கு டாபிக். அடுத்தது படிங்க ஐயா. அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். ஓகே, ஏதோ ஒரு ஷேடோ, சண்டையில் ஏதோ ஒரு அதிசயம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், ஒரு அடையாளமாக பின்னிட்டு 10 degrees வந்து 10 பின்னாடி போதும் முன்னாடி போதுங்களா? பின்னாடி தான் அனுப்பிச்சி விட்றாரு ஷேடோவை. அப்போல்லாம் வந்து வாட்சில் சண்டையில்ன்றாங்க, அதை நான் ஏதோ ரிசர்ச் பண்ணலை, ஓகேவா? அது 10 டிகிரி போயிடுச்சான். அப்படின்னா இயற்கையில் ஒரு சைன் வரலாம், நீ ஹீலிங் நடக்க போகுது, உனக்கு சைனும் கர்த்தர் கொடுப்பார், நான் உன் கூட இருக்கிறேன். ஏதாவது ஒரு உணர்வு வந்துடும், ஏதாவது வெயிட் இறங்குற மாதிரி, இந்த முடியெல்லாம் தூக்குற மாதிரி, திடீர்னு அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி எதனா நடக்கும். உன் கூட ஆவியானவர் இருக்கிறாருன்ற ஒரு காரியம் உனக்குள்ளே தோண ஆரம்பிடும். இது வரைக்கும் பண்ணாத காலம் நீ பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே உனக்கு உணர்த்துதல் வந்துட்டு, வேணாம் அலர்ட் அடிச்சுட்டு. அப்போ ஆவியானவர் உள்ள உனக்குள்ள கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறார், சொல்லிட்டே இருக்கிறாரு. அது எப்போ தெரியுமா? நம்ம செவி கொடுக்கவே மாட்டோம். இப்போ நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன், நான் தான் ஆவியானவர். யார் பேர் எடுப்போம்? வேணாம், பேரே வேணாம். ஏபின்னுங்கிறீங்க, ஏபிசி இது பண்ணாத, ஏபிசி இது பண்ணாத. அப்போ ஆவியான சொல்ல உங்களுக்கு உணர்த்தல் என்னன்னா டிஸ்டர்ப் பண்ணி, ஆண்டவர் மன்னிச்சிடுங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த சத்தம் கேட்காது, ஏபிசின்னு அப்படின்னா அந்த பகுதியில் குஷ்டம் பிடிச்சிட்டு இருக்கோம் நமக்கு. அப்படின்னா வேற எல்லாத்துலையும் கீழ்ப்படிஞ்சிருவோம். நீ தசம்பாகம் போடுவ, காணிக்க போடுவ, திருட மாட்ட, சபைக்கு நேரத்துக்கு வந்துருவ. ஆனால் அந்த இடைப்பட்ட பகுதி ஆவியானவர் எது உன்னை உணர்த்தினாரோ அதை நீ விட்டுருவ. ஏன்னா அது உனக்கு குஷ்டம் பிடிச்சிருச்சு, உனக்கு சொனசுடே இருக்காது. ஏன்னா சொல்லி பார்த்தாரு அந்த பகுதியில், இதை மாற்று. ஆவியானுடைய செயல் உன்னை விட்டு விலகிற காரியத்துக்குள்ளே போயிடும். புரியுதா? அதுக்கப்புறமா சைன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரா. அடுத்தது என்ன படிங்க ஐயா. அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் 10 பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்படி செய்தார். அடுத்தது, அக்காலத்திலே பாலதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். இப்போ இன்னொருத்தர் வராரு பிக்சர்ல, நல்லா கவனிங்க.
சரி, இது அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். ஹீலிங் நடந்துச்சா? அவருக்கு ஹீலிங் நடந்துச்சா? புரிஞ்சிச்சா? கதை புரிஞ்சிச்சா? புரியலையா? சத்தமா வசனங்கள் அப்படியே பிடிச்சுக்கொள்ளுங்க ஜேபி ப்ரோ. இப்போ ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 14 to 16 படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்போ வியாதிப்பட்டவர்கள் எங்க வரணும்? சபைக்கு வரணும். மூப்பர்கள் கூப்பிட்டு எண்ணெய் வச்சு ஜெபிக்கணும். புரியுதா? அது எல்டர்ஸாக இருக்கலாம், பாஸ்டர் இருக்கலாம். புரியுதா கான்செப்ட்? ஹீலிங் இப்படி தான் வச்சிருக்காரு ஆண்டவர். அவரே வந்து கையை வச்சு தொடணும்னு கிடையாது. ஊழியக்காரர்களுடைய கைகள் மேலே அவருடைய கையை வைத்து ஹீல் பண்ணுவார். இது நடக்குது, இது உண்மை. ஓகேவா? அடுத்தது அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம். ஒருவேளை ஹீலிங் கேட்டு வந்தவங்களும் விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் விசுவாசத்தோட இந்த வசனத்துக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு முன்னாடி வந்து ஜெபிக்கிறாங்க. அதுதான் முன்னாடி வா ஜெபம் பண்ணிக்கோனாக்கா நம்ம ஆள் அப்போ தான் வெக்கப்பட்டு இருப்பான். அப்படியே நான் போக மாட்டேன், நான் சாட்சி சொல்ல மாட்டேன். என்ன சொன்ன என்ன யார் குறைஞ்சி போவா? மற்றவங்களுடைய விசுவாசம் பலப்படுத்தும். எத்தனை பேர் பொழைப்பாங்கன்னு தெரியாது நமக்கு. ஆமா. அதுக்கப்புறம் அடுத்தது கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. இது பாருங்க, ஒரு நீ கை வச்சு ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, இங்கே தான் ட்ரஸ்டே வருது சபைக்குள்ள. ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஒரு ஊழியக்கார் வந்து உன் மேலே கை வச்சு ஜெபிக்கிறார். நீ என்ன பண்ணுற? நீ ஏமாத்துக்காரனா இருக்க. அங்கே போட்டிருக்கு, நீ உன்னுடைய ட்ரஸ்பாஸை நீ அறிக்கையிடு, நீ ஹீல் ஆகுவேன்னு போட்டிருக்கு. ஏன்னா சபை அந்த ஆத்மாக்களை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஆத்மாக்குள்ளே ஒரு ட்ரஸ்பாஸ் இருக்கும் போதும் அது நம்பிக்கை துரோகன்ற ஒரு அர்த்தம். இது ரெண்டுவே டிரான்சாக்ஷன், உண்மையும் உத்தமும் தனம் இல்லைன்ட்டு. அப்போ அறிக்கையிடும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு விடுதலை ஆகுது. இதுதான் வசனம் போட்டிருக்கு. ஏன் விடுதலை ஆகலைன்னா நிறைய பேர் நம்ம திருட்டுத்தனத்தில் மாட்டிகிட்ருப்போம். அப்போது ஒரு டைம் ஒரு ஜபத்துக்கு போன ஒரு இடத்துல, அந்த இடத்துல வந்து ஒரு வாலிப பையன் நல்லா இருந்தார், டீசெண்டாக இருக்கிறாரு, ப்ரேயர்லாம் ஆகிடுச்சு, உக்காந்துட்டு அப்புறமா என்னை மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு போனார். அவர் இதற்கு நான் பார்த்ததில் அவர் வந்து பேசுகிறாரு, பிரதர் நான் வந்து ரொம்ப பாவ பழக்கத்தில் நான் இருக்கிறேன், நான் ரொம்ப பாவத்தில் இருக்கிறேன். சரி, நான் அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன ஆச்சு? நான் வந்து லீவ் இன் ரிலேஷன்ஷிப்மா. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? வாட் இஸ் லீவ் இன் ரிலேஷன்ஷிப்? அவனும் ஒன்றும் இல்லையா, கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிவிடுவாங்களாம். என்ன ஆண்டர் இருக்க மாட்டார், கல்யாணம் ஆகுதான், அதான் லீவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக. அதுக்கு ஒரு மானங்கட்ட ஒரு இதுக்கு உறவுக்கு அது ஒரு பேர். ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் ஆகிருக்கு, ஆஃபீஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவன் கன்ஃபர்ஸ் பண்ணுறான், இன்னும் நான் கன்ஃபர்ஸ் பண்ணுறான், இப்படி இருந்துச்சு, இப்போ அந்த பொண்ணு வந்து கை விட்டு போச்சு. முதல்ல புரிஞ்சுக்கணும் தானே, லீவ் இன் ரிலேஷன்ஷிப்னா என்ன? கர்த்தருடைய கவர்னன்ட் பண்ணியிருக்கிறாங்களா? இல்லை. உங்கூட இந்த ஆள் இந்த பொண்டாட்டியை விட்டுக்கிறான், அந்த ஆள் அந்தம்மா புருஷனை விட்டுக்குது, ரெண்டு பேரும் கனெக்ஷனாக. அப்புறமா பப்பு பழக்கம், இந்த பழக்கம். என்னால் இந்த பாவத்தெல்லாம் விட்டு இருக்கவே முடியலை. ஏன்னா ஆவியானோட செயலும் அந்த பையனுக்குள்ளே இல்லை. ஆவி பலப்படுற மாதிரி எந்த காரியமும் இல்லை. என்ன சொல்கிறாரு? இவ்வளோ பாவத்தில் நான் இருக்கிறேன், நான் செத்து போகணும்னு நினைக்கிறேன், நான் செத்து போகணும்னு நினைக்க. இப்போ அந்த உறவு பிரிஞ்ச உடனே நான் செத்து போகணும்னு நினைக்கிறேன். எது? அந்த விபச்சாரத்தின் உறவு. தப்பாக மாட்டிடாதீங்க என் வாலிப தம்பி தங்கச்சி. உன் திருமணத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் போன வாரமாக எடுத்ததான். என்ன டாபிக் எடுத்தேன்? யாருக்கும் அட்வைஸ் பண்ணி விட்டோம்ல? போன வாட்டியும் வந்துச்சு, இப்போவும் சொல்கிறேன். உன்னை நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளணும். பிசாசு உன்னை வகை தேடி அழிஞ்சிட்ருக்கான். உன்னை அழிச்சிடுவான், கம்ப்ளீட்டாக அழிச்சிடுவான். அப்போ நீ யார் கூட பழகிற? நீ உன் காலேஜ் யார் கூட பழகிற? உன் ஆஃபீஸில் யார் கூட பழகிற? இன்னும் என்ன ஆகுது? சர்ச்சில் யார் கூட பழகிற? வெளியே யார் கூட பழகிற? இதெல்லாம் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் போகும். அது போகும்போது யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்போ என்ன ஆச்சா? அது மாதிரி புலம்பிகிட்டே இருந்தார். அப்போ ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் அவருக்கு இந்த கான்செப்ட் எப்படி புரிஞ்சிச்சுன்னு தெரியல. நீ வந்து அறிக்கையிடணும், நீ ஜெபம் பண்ணிக்கொள்ளணும், எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறாரு. ஆனால் நான் அவரை நியாயம் தெரியல. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நடக்கிற உலகத்தின் காரியங்கள் எதுக்குமோ துக்கமாக இருக்குது. என்னடா இது, ஆண்டவர் வார்த்தை உள்ள போலி இப்படி இருக்காரு அப்படின்னு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அடுத்தது என்னம்மா அங்கே படிங்களேன், ரைச்சியஸ் மேனோடைய ப்ரேயர் ஹீலிங்கை கொண்டு வருமா? இதை நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தர் இந்த நாட்களையும் சுகத்தை தருகிறார். யார் நம்புறீங்க?
அவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹரிஷோர் சரி, அதுக்கு ஒரு சாட்சி ரிப்போர்ட் இருக்கா? ரிப்போர்ட் ஒன்று டிஸ்பிளே பண்ண வச்சுருப்பேன், ஒரு இமேஜ். இது வந்து ஒரு மனுஷனோடது, ஒரு பெண்மணியோடைய ஓல்டு ரிப்போர்ட். இதில் என்னென்னா, இவங்க வந்து எங்களுடைய நேபர். அவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா இந்த லிவர் சிரோசிஸ் கேள்விப்படுற. லிவர் சிரோசிஸ் அப்படின்னா ஃபேட்டி லிவர்லாம் தாண்டி லிவரில் கொப்பளமாக ஆகி ஸ்க்ராட்சாக ஆகிடும். அவங்க 1 வருஷத்துலையும் 1.5 வருஷத்துல செத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் வந்து செத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட முடியாது. உள்ளுக்குள்ளே வந்து குடல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், ஜீரணமாகாது, தூக்கம் வராது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண்மணி. நிறைய ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. இதுதான் அவங்க ரிப்போர்ட். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஆர் கவுண்ட் பாருங்களேன். இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட். 2022 அதாவது டேட் இருந்துச்சு, கட் பண்ணிட்டுருக்கோம். 120 வேல்யூ அப்படின்னா இஎஸ்ஆர் வேல்யூ அப்படியே இன்ஃபெக்ஷன் உடம்புல இருக்குது 120. 3 வருஷமாக அப்படி தான் இருந்துச்சு. அடுத்தது பாருங்கள் எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி அப்படின்னா லிவரில் சுரக்க வேண்டிய ஹார்மோன்கள் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அது ஜாஸ்தி ஆகிடும். அது 31 34 கீழே இருக்கணும். ஆனால் 56 98. 1000 விதம் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டாங்க, எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. சீக்கிரமாக நீ செத்துருவ. இதுதான் எலக்ட்ரிக் இஎஸ்ஆர் 21 அப்படின்னா 120லேருந்து 21 ஆகிடுச்சு. எஸ்ஜிஓடி 23 and 16. லிவர் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடு. லிவர் பெருசாக சின்னதா? பெரிய இருக்கணும். அது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். ஓகேவா? அது கெட்டு போகிறது வரைக்கும் தெரியாது யாருக்குமே. அதுக்கு தான் அப்பப்போ நீங்கள் ஸ்கேன் எடுத்து போகணும். ஃபேட்டி லிவர் இருக்கா, உள்ளே நல்லா இருக்குதான்ட்டு. லிவர் போகிறேன். நீங்கள் நிறைய பேர் குடிப்பாங்க. நான் குடிச்சா லிவர் போகுமா? குடிக்காரங்களை கேட்கலாமா? குடிச்சா லிவர் போயிடும். ஓகேவா? அது போகிறக்க சிலண்டை தான் இருக்கும். நீங்கள் நிறைய குடிகாரில் வந்து தில்லா பண்ணிகிட்டே இருவேன், நான் அப்படி இப்படின்னு. திடீர்னு அது போயிடுச்சுன்னா ஸ்கின்னெல்லாம் வந்து எல்லோ கலர் ஆகிடும். ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சு. எங்கள் உறவுகள் குடிச்சு பீஸாக எடுப்பார். அப்படின்னா துண்டாவலும், அப்படின்னா துண்டாவலும். என்ன அது உள்ளகிற உறுப்பு? செத்துட்டாரு. 51 வயசில் செத்துட்டாருன்னு நினச்சிக்கோங்களேன். எனக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. குடிச்சு 50 வயசுல போயிடுவாங்க. பாவம் பண்ணி 50 வயசுல போயிடுவாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். காலத்துக்கு முன்னாடி செத்துருவாங்க. அப்போ இந்த அம்மாக்காக நான், என்னுடைய மனைவி, எங்கள் தாயார் ஜெபம் பண்ணுவோம் வீட்டில். என்ன ஜெபம் பண்ணேன்னா, அந்த அம்மாவுக்கு தமிழ்லாம் தெரியாது. நான் எனக்கு இங்கிலீஷில் ஜெபம் பண்ணவே வராது. ஆனால் அன்றைக்கி தான் முதல் வாட்டி பார்க்குறேன். ஆவியாரோட செயலை நான் பார்த்தேன். அப்படின்னா எனக்குள்ளே வந்து என் தங்கச்சி, என் அண்ணன், என் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் எப்படி அழுது ஜெபிப்பணும், என் பிள்ளைக்கு நானை எப்படி அழுது ஜெபிப்பணும், அந்த மாதிரி அழுகாட்சி வந்துகிட்டே இருக்கு. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கிலீஷில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களுக்காக சுற்றி நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஒரு புதிய உறுப்பு ஆகட்டும்ப்பா, செத்து போகக்கூடாது, ஷீ இஸ் மை சிஸ்டர்ன்னு கிளைம் பண்ணி ப்ரே பண்ணியாச்சு. அதை ஆகி கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிட்டு. நான் பண்ணி கூட அது மறந்தாச்சு. நாங்கள் ஜெபம் பண்ணதே மறந்தாச்சு. இப்போது ஜூன் எண்டில் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து ரிப்போர்ட் 2 நாள் முன்னாடி காட்டுறாங்க. ஜூன் எண்டில் இங்கே எடுத்துருக்குறாங்க. எனக்கு கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஏன் ரிப்போர்ட்டான்னு எனக்கே தெரில. எனக்கு அப்படி டவுட் வந்துடுச்சு. புரியுதா? கர்த்தர் இருக்கிறாரு, இந்த நாளும் இருக்கிறார், கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் அவங்க அவிஸ்வாசி. யோசிச்சு பாருங்கள், எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் பயபக்தியோடு உக்காருவோம். ஆண்டர் ஓகே ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஹீலிங் நடக்குது. அதுதான் அந்த வசனம் போடுது. ரைச்சியஸ் மேனுடைய ப்ரேயர் நிறைய காரியங்களை பண்ணுமா? அப்படின்னா நாங்கள் நீதிமான்களின் மார்த்தட்டி கொள்ளவில்லை, கர்த்தருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருந்தா ரைச்சியஸ் மேன் தான். அப்போ புரியுதா? அப்போ சபையோடைய பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஹீலிங் நடக்குது. ஏன் நம்மளுடைய பிள்ளைகள் அதை புசிக்கிறது இல்லைனாக்கா நமக்கு விசுவாசம் கிடையாது. இன்னொன்று வந்து உண்மையும் உத்தமத்தர் சபைக்குள்ள இல்லை. இன்னைக்கு பின்னாடி நிறைய காரியங்களை வைத்துக்கொண்டு என் முன்னாடி ஃபேஸ் பண்ணும்போது யூஆர் பிஞ்சிங் மீ, யூஆர் போக்கிங் மீ. அப்போ ஆண்டவர் ஒரு பார்ல நிற்கிறார். ட்ரெஸ்பாஸ் அவன் அறிக்கைட்டானா, நீ ஜெபம் பண்ணாத. ட்ரெஸ்பாஸ் அறிக்கை இல்லையே, நீ என்ன ஜெபம் பண்ணாலும் அவனுக்கு ஹீலிங் நடக்காது, அவனுக்கு விடுதலை வராது, நீ பண்ணாத. இதுதான் துரோகம் சபைக்குள்ள. அந்த துரோகம் இருக்கக்கூடாது. நீ சொல்லி ஜெபம் பண்ணிக்கோ, உனக்கு விடுதலை கிடைக்குமா? அடுத்தது வந்து அப்படியே அந்த வசனத்தை படிக்கையா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இப்போ பாருங்க, ரைச்சியஸ் மேனுடைய ப்ரேயர் என்ன பண்ணுவான்? 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி வரலையாம். அப்போ நீதிமான்களுடைய வாயில் அறிக்கை
இடும்போதோ அது நடக்குது, அது உண்மை. சரி, உதாரணத்துக்கு அந்த ஜப குறிப்பில் நான் சொன்னேன், லார்ட் கிவ் அண்ட் பிராண்ட் நியூ லிவர், ஓகேவா அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். இதை நான் என்ன பீத்திக்கொள்ள கிடையாது. கர்த்தர் பாருங்க, அந்த வசனத்தின்படி உண்மையாகவே சொல்கிறேன், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அப்போ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் போடுங்கப்பா. புது ரிப்போர்ட்டில் அந்த லிவர்ன்ற ஒரு பார்ட் மட்டும் இருக்கும். பாருங்களேன், இட் இஸ் நார்மல் இன் சைஸ், மெஷர் 11.9 சென்டிமீட்டர் அண்ட் ஷோஸ் யூனிஃபார்ம். நார்மலாக இருக்கும். புது லிவர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சிரோஸ் வீங்கி போய் சொறி பிடிச்ச மாதிரி அந்த லிவரு ஒரு அந்நிய ஜனத்துக்கு புதுசாக கொடுக்க முடியும்னா நம்ம கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? ஆமென், ஆமென். கண்டிப்பாக கொடுப்பார். அது உங்களுக்கு அந்த தேர்ஸ்ட் வேணும் விடுதலைக்காக. எனக்கு குழந்தை வராது, இது மேலே ஆயிடுச்சு, அப்படியே சாவு. நீ போராடு உன்னுடைய விடுதலைக்காக. நம்ம வணங்குற கர்த்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அவர் எப்படியாப்பட்ட பரிசுத்தர். அது அறியாதனால தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப பாவங்கள்லாம் பண்ணுவோம். அவரை மட்டும் அறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன டாட் பண்ணாலும் மாலையாக தண்ணி ஊற்றும். கேஷுவலாக எடுத்துக்கொள்ளவே மாட்டோம், உடைத்துக்கொள்ளும். ஏதாவது ஒன்று அவரை குத்தி பாருங்களேன், நீ ஆவியான முழுமையாக நிரப்பப்படும், அடிச்சுப்ப, உன்னை கதறிப்ப, நீ சந்தோஷமாகவே இருக்க மாட்ட. நீ செத்து போன பொணத்தை போலவே சுற்றுவ. ஏன் தெரியுமா? ஆவியான நான் துக்கம் பண்ணிட்டேன், எங்கள் அப்பாவை நான் துக்கம் பண்ணிட்டேன், நான் என் ஆண்டவருடைய மானத்தை எடுத்துட்டேன், அபிஷேகத்தை எழுந்துட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன், இதை நான் பண்ணிட்டேன். அது வலிக்கும். அப்போ தான் உள்ளே ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை, டேக் இட். இந்த உலகத்தார் மாதிரி ஆகிட்டோன்னா எல்லாம் முடிஞ்சுது, ஓகேவா? நியூ ஆகிடுச்சு. இப்போ இந்த வசனத்தில் பாருங்கள், ஒரு நீதிமான் கட்டளையிடும் போது ஃபெமைன்ஸ் போதான். அப்படின்னா 3.5 வருஷம் என்ன இருக்குது, பஞ்சம் வந்திருக்கான், தண்ணி இல்லை, எதுவுமே இருந்திருக்காது, மழை தண்ணி. பஞ்சத்தை போக்குறது ஒரு ஜபத்தினால முடியும். பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ காரியங்கள் உங்கள் வாயில் இருக்க பார்த்தீங்களா? இன்றைக்கி அந்த வாயை வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? உங்கள் வாயை வச்சு இந்த வாரத்தில் உங்கள் வாய் எப்படி இருந்தது? உங்கள் பொண்டாட்டிகளை எப்படி வேசுனீங்களே வாயில் சொல்லுங்கள். உங்கள் புருஷன்மார்களை எப்படி அதே வாய் வச்சு தான் ஆண்டவர் உங்களை ரத்தத்தினால் கழுவுனார். கெட்ட வார்த்தைகளை பேசியிருப்போம், இது பேசியிருப்போம், எல்லாம் பேசியிருப்பீங்க. அப்போ எங்கே ஜீவன் வரும்? எங்கே வந்திருக்கோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்போ எங்கே ஹீலிங் நடக்கும்? நீயே எளியும் புண்ணியமா அது கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கலாம் தானே? கரெக்டு தானே? லீவ் இன் ரிலேஷன்ஷிப், செம்மையில டைட்டில் அப்படி இருந்து போகலாம்ல. லீவ் இன், இப்போ ஒரு லீவ் இன், அடுத்த மாதம் ஒரு லீவ் இன், அதுக்கு அடுத்த மாதம் ஒரு லீவ் இன். இந்த ஆஃபீஸில் ஒன்று, அடுத்த ஆஃபீஸில் ஒன்று, இந்த காலேஜில் ஒன்று, அடுத்த காலேஜில் ஒன்று. கரெக்டா? நமக்கு எல்லாம் குடும்பம் கொடுத்துருக்காங்களா இல்லையா? பிசாசான நம்மளை விபச்சாரத்துக்கு தூண்டும்படியாக நம்மளை விட போகிறான். சபை பிள்ளைகள் பார்த்துக்குங்க. அடிச்சா அடுத்தது ஆயிடுச்சு. இதெல்லாம் ஹீலிங்கை பற்றி. அடுத்தது பார்க்கலாம். ஹீலிங் வந்துட்டு அப்புறம் அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு பார்க்குறோம். எங்கே போகலாம்? திருப்பி 2 ராஜாக்கள் போயிடலாம். புரியுதா நான் பேசிகிட்டு இருக்கிறது? போர் அடிக்குதா? இல்லை உங்களுக்கு சென்ட்ரல் ஏதாவது கிமிக்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கு சிரிக்க வைக்கணுமா யூஸ்வலாக? புரியுதா? புரியுதுல்ல? இப்போ 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 12 படிங்க. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். இங்கே பாருங்க, இப்போதான் ஒரு ராஜா என்ட்ரவரர் ஹீல் ஆயிட்டாராம். ஹீல் ஆனன்னு தெரிஞ்ச உடனே எதுவும் ப்ரெசன்ஸ் கிஃப்ட்ஸை கொடுக்குறாராம், லெட்டர்ஸ் எழுத அனுப்புகிறாராம். ஹீல் ஆகிட்ட உடனே யார்? எசேக்கியாவோ ராஜா, ஒரு நாட்டோடைய தலைவர். பாபிலோனில் இருக்கிற ராஜா லெட்டர் அனுப்புகிறார். பாபிலோனில் அநேக பாவங்கள் இருக்கும். அது விபச்சாரம், பாகன் வச்சு பாகாலோடைய பலிப்பீடம், இதெல்லாம் இருக்கும். அவர்கள் இந்த மனுஷன் ரைச்சியஸான மனுஷனை தேடி வராராம். உங்களுக்கு ஹீலிங் நடந்த உடனே, உங்களுக்கு டெலிவரன்ஸ் நடந்த உடனே, நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருக்கிற உடனே இந்த பாகாலோடைய காரியங்கள் உங்களை தேடி வரும். அது லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு உங்களுக்கு லெட்டர் கொடுக்க மாட்டான். உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிறது வாட்ஸ்அப் தான். ஒரு வேளை கண்ணு பார்வையில் இருக்கும், இப்படி தான் மறைஞ்சு பார்க்குற மாதிரி இப்படி தான் பார்ப்பீங்க. ஒரு 2 வாட்டி நீங்கள் யாரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வாரம் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? என்ன பண்ணுங்கள், உங்கள் காலேஜு, ஆஃபீஸு, எங்கே போகிறீங்களோ உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டரை அப்படியே பார்த்துட்டே இருங்க. இப்படியே தான் இந்த நாய் சொல்லு விடல, அந்த மாதிரி இப்படியே பார்த்துட்டே இருங்க. கனெக்ட் ஆகிடும். இதை தான் இச்சை, இது இப்படி தான் கனெக்ட் ஆகும். லெட்டர் அனுப்பிச்சாங்களாம். அவன் உள்ளே இருக்கிற சரக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஓ, ஹீல் ஆகிட்டா இருப்பா தம்பி, ஹீல் ஆகிட்டுக்கிற ராஜா, உள்ளே ஏதாவது எடுக்கணும். இன்றைக்கி பணம் உங்களுக்கு கூட சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நாய் கூட்டம் மாதிரி வந்துடும். வாடா மச்சான் டீ குடிக்கலாம், அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு டீ குடிக்கலாம்.
அப்புறமா தம் அடிக்கலாம், வாடா மச்சா பாரில் உட்காரலாம், வாடா மச்சா ட்ரிப்பு போகலாம், வாடா மச்சா இங்கே போகலாம், வாடா மச்சா அங்கே போகலாம், வாடா மச்சா ஆஃபீஸில் பிளான் பண்ணலாம். இதெல்லாம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகி நாசமாக போவார்கள். புரியுதா? அப்போ இப்படி தான் கொஞ்சம் மேலே லெட்டர் போட்டார் அவர். வராரு, பாபிலோன் ராஜா வராரு, உள்ளே வந்துட்டார். அடுத்தது படிங்க. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் டெக்ஸ்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, சும்மா சின்ன பார்வையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே எல்லாம் சின்ன நெருப்பு தான், சின்ன நெருப்பு, சின்ன நெருப்பு, சின்ன ஹெல்ப்பில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சின்னதாக ஸ்டார்ட் ஆச்சு லெட்டரில். அடுத்தது என்னன்னா எல்லாத்தையும் காட்டிட்டாராம், எல்லாத்தையும் காட்டிட்டாராம். என்னென்ன காட்டியிருப்பாரு? பொக்கிஷங்கள்லாம் காட்டிட்டாராம், வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் காட்டிட்டான். பா பெட்ரூமில் பாரு, இந்த பீரோ கஜானா பாரு, இதெல்லாம் வச்சுக்கிறேன் பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இதான் என் புருஷன் நிறுவனத்தை பாரு, என் பொண்டாட்டி நிறுவனம் பாரு, எல்லாத்தையும் காட்டி கொடுத்து காட்டி 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 எல்லாத்தையும் நீ பார்த்துரு. அபிஷேகங்கள் வரங்கள் எல்லாத்தையும் ஷோ ஆஃப் பண்ணுறது. பார்த்தியா எனக்கு கிஃப்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, பார்த்தியா நான் கிரியேட் பண்ணுறேன், எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் பாரு. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் என்ன காட்டியிருக்கீங்க? பாகாலுக்கு சபைக்குள்ளே வந்து பாகாலுடைய காரியங்கள், பாகாலுக்கு எதெல்லாம் கொடுத்துருக்கீங்க? சபைக்குள்ளே எதை காட்டி விட்டு வந்திருக்கீங்க? ஸ்பை வேலையை பார்த்துட்டார் அவர். கர்த்தர் கொடுத்த காரியத்தை எல்லாத்தையும் காட்டாதது ஒண்ணுமே இல்லையா, எல்லாத்தையும் காட்டிட்டார. எல்லாமே இன்னைக்கு அப்படிதான், சின்ன மெசேஜ் தான் உடம்பே காட்டிடுவாங்க, உடம்பே காட்டிடுவாங்க, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். இன்னைக்கு அப்படிதான் என்வாரன்மெண்ட் நடந்தது. இன்னைக்கு நியூஸ் ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல் நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் 10 நாட்களா. இங்கே பார்த்தா விபச்சாரம், அங்கே பார்த்தா விபச்சாரம், இந்த யூத் மீட்டிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்பத்துலேருந்தே நியூஸை கேட்டாவே வெளியே எல்லாமே விபச்சாரம் தான். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பஞ்சு நெருப்பும் பற்றிக்குமா, அது என்னன்னே தெரியல, என்னன்னே தெரிலையா, என்னன்னே தெரில. அப்படியா மாடுகள் காஞ்சி போயிருக்கு புல்லை பார்த்தா, அப்படி ஒரு நிலைமை வெளியே இருக்கான். இவர் எல்லாமே காட்டிட்டாரு. பாரு என்ன பாரு, என் உடம்பை பாரு, என் கையை பாரு, என் முதுவை பாரு, எல்லாத்தையும் காட்டிட்டாங்களாம். உங்கள் வீட்டில் இருக்கிற காரியம், உங்கள் உடம்புல இருக்கிற காரியம் யாருமே பார்க்கக்கூடாதான். புரியுதா? ரகசியமாக இருக்கணும், புத்தி புத்தி வச்சுக்கணும், புத்தி புத்தி வச்சுக்கணும், புத்தி புத்தி வச்சுக்கணும், அப்படி இருக்கணும். அதை பார்த்துட்டாங்க, அது உன்னை விட்டு போயிடும். உன்னை குப்பையிலேருந்து எடுத்து கழுவி உயிரை கொடுத்து உன்னை திருப்பி ராஜாவாக்கி உன்னுடைய ஸ்தானங்கள் எல்லாம் கொடுத்து வச்சனே, நீ எல்லாத்தையும் காட்டிட்டார் சார். அடுத்தது படிக்கலாம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். பார்த்தீங்களா? என்ன கூலா சொல்ல போறோம், எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. கர்த்தருடைய தேவ மனுஷன் கேட்குறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, எல்லாம் 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 பார்த்துட்டு என்னாச்சு, எல்லாம் பார்த்துட்டாரு. இப்படிதான் நிறைய ஆக்சஸ் நம்ம பின்னாடி விட்டுருவோம் வீட்டிலலாம். எல்லாமே ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் யார் வராங்க, யார் அனுமதிக்கூடாது, வீட்டுடைய தலைவர்களுக்கு தெரியணும். புரியுதா? வீட்டோட தலைவர் தெரியணும். ஃப்ரெண்டு நீ வா, நான் ஓசியில் சொற்ப தின்னு, நீ வா நீ வா. கண்ட குப்பையெல்லாம் வீட்டில் சேர்த்துக்கூடாது. வா மச்சான் என் வீட்டில் போய் தண்ணி அடிக்கிறான், என் ஒய்ஃப் வேலைக்கு போயிருப்பா. அது பாரா வீடா? உன் ஒய்ஃபா இல்லை வேறு மாதிரி நீ பார்த்துட்ருக்க உன்னுடைய மனைவியை? அப்போ நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? உங்கள் வீடு ஒரு ஹோலியான பிளேஸில், கரெக்டு தானே? அப்போ அந்த இடம் எப்படி இருக்கணுமோ அங்கே போட்டிருக்கு. காட்டாத, எதுவும் காட்டாத. இன்னைக்கு எல்லா ரகசியத்தையும் எல்லாக்கிட்ட சொல்லிவிடும், அப்படியே வெளிரங்கமாக சொல்லுவோம். அவன் நல்ல மனுஷன் தான் உள்ளே வச்சுப்பான், இல்லைன்னு வச்சுக்க. ஏன் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண மாதிரி பப்ளிக் போஸ்ட் போ போ. இன்றைக்கி எல்லாம் நம்ம ஷோ ஆஃப் பண்ணிப்போம். இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற காரியம் கொஞ்சம் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகிட்டோம். நான் சொல்லி தான் உங்களுக்கு ஆச்சிடணும், கரெக்டாக? கையை வச்சு ஜவம், நான் ஜவம் பண்ணேன், அப்படி தான் ஆச்சு. நான் 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 ஷோ ஆஃப் கட்டிப்போம். நான் இப்படி தான் நெஞ்ச நிமிஷம் நான் பண்ணேன். இன்றைக்கி நிறைய அதான் ஆகிட்டுருக்கு. ஹீலிங் நடந்தால் வீடியோ போட்டுருவான், அதை போட்டுருவோம், இதை ஷோ ஆஃப் பண்ணாத, உன்னுடைய அனாயிண்டிங் போயிடும். நீ எப்போ ஷோ ஆஃப் பண்ணுறியோ உன்னுடைய காரியத்தை வெளிப்படுறது. நீயே ஒரு வேலைக்காரன், உன் கை மேலே வச்சு ஆண்டர் கையை வச்சு உன்னை ஹீல் பண்ண வைக்கிறாரு. நீ ஷோ ஆஃப் பண்ணினா உன்கிட்ட இருக்கிறது காரியம் போகும். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் இந்த வீட்டிலக்குள்ளே ஷோ ஆஃப் பண்ணியிருக்கிறீங்க, மற்றவங்களை எக்ஸ்போசிங். புரியுதா? எக்ஸ்போசிங்னா தெரியும்ல, வெளிரங்கமாக நீ காட்டிட்ட, எல்லாத்தையும் காட்டிட்ட.
அப்போ மறைவா என்னதான் இருக்கு? மறைவு தான் என்ன தான் இருக்கியா? வாலிப பிள்ளைகள் என்ன இருக்கு மறைவா? எல்லாத்தையும் காட்டிட்டோமே, என்ன இருக்கு மறைவா? ஆண்டவருக்கு உனக்கு என்ன மறைவா இருக்கு? எல்லாத்தையும் உலகத்தை காட்டியாச்சு. அவங்க போட்டிருக்கு அடுத்தது காட்டிட்டேன்னு சொல்றாரு. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்ப என்ன வார்த்தை தெரியுமா? ஹீல் பண்ணாரு, விடுதலை கொடுத்தாரு. இப்ப சொல்றாரு அதே வாயில தேவ மனுஷன் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு, உன்னுடைய பிள்ளை அடிமையா போகுது, பிள்ளைகள் ஈனோக்ஸா மாற போறாங்க, உன்னுடைய ராஜ்யம் போக போகுது, நீ உங்க அப்பங்கால என்னன்னா சொத்தெல்லாம் சேர்த்து வச்சாங்களோ எல்லாமே போக போகுது, நீ அடிமையில போகிற. அவருக்கு என்ன வயசுனாப்போ கிட்டத்தட்ட 39 சிக் பெட்டில் இருக்கும் போதும் 15 வருஷம் கூட்டி கொடுக்கும் போதும் 54 வயசு இருந்திருக்கும். ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ அவருக்கு பிள்ளை இல்லை 39 ஆகிட்டு 3 வருஷத்தில் நடக்கிற காரியங்கள் இதெல்லாம். ஓகேவா? அப்போ அவருக்கு பிள்ளை வரப்போகுது. அப்போ பாருங்க, உன் திருமணத்துக்கு முன்னாடி நீ சீர்கெட்ட காரியங்களை சீர்படுத்தாவிட்டால் உன்னுடைய நன்மையான காரியங்கள் போயிடும். நான் பார்த்துருக்கேன், நான் உதாரணங்களை பார்த்துருக்கேன். எங்கள் ஒரு சபையில் ஒரு வாலிபர் ரொம்ப ஆடுவார். சபைக்குள்ளே வர்றவங்க கிட்டலாம் ஃபஸ்ட்டு பார்வையில் பார்ப்பது, அப்புறமா கனெக்ட் பண்ணுவது. ஆனால் எதற்கு எதுவும் தெரியாது. அதை டைலாம் போட்டுன்னு இருக்கும், ரீகா பாபா 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 அப்படியே கிரைண்டர்லாம் ஆட்டி. ஆனால் திருமணம் உடஞ்சிடுச்சு. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது அறுவடை பண்ணுவீங்க. போட்டிருக்கோம் சந்ததி அழிஞ்சு போகும், உன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னா. ஏன் இங்கே காட்டின பொருள்களுக்கும் சந்ததிக்கும் என்னையா சம்பந்தம்? நம்ம கிட்ட கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் என்ன தெரியுமா? எல்லாருக்குள்ளவும் என்ன இருக்கும் சொல்லுங்கள்? எல்லாருக்குள்ள என்ன ட்ரெஷர் இருக்கும்? உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஷரான காரியம் என்ன? ட்ரெஷர், விலை மதிப்பில்லாத காரியம் என்ன சொல்லுங்க? குழந்தைங்க. மொபைலா? நம்ம குழந்தைங்க. யாரு? என்ன சொன்னீங்க? நம்ம பிள்ளைங்கள். பிள்ளைகளுக்கு முன்னாடி கற்புன்ற ஒரு காரியத்தை கொடுத்துட்டார், வித்துன்ற ஒரு காரியத்தை கொடுத்துட்டார். இப்போ பாருங்க அட்டாக் பாருங்க எங்கே போகுது? வித்துக்கு போகுது. எசேக்கியா ராஜா ரைச்சியஸ் மேன், ஒரே மிஸ்டேக் பெருமலை ஷோ ஆஃப் பண்ணுறாரு. என் அபிஷேகத்தை பாடுறா, என் ஆலயத்துக்குள்ள என்ன ஆகுது பாடுறா, என்னுடைய வீட்டுக்குள்ள என்ன ஆகுது பாடுறா, எல்லாத்தையும் காட்டி விட்டுட்டாரு. உடனே என்ன நடந்துச்சான்? வித்துக்கு பாதிப்பு வந்துச்சான். அப்போ புரியுதா? நீங்கள் இப்போ கீழ்ப்படினா உங்களோட முடியாது, வித்துக்கு பிரச்சனை அப்படின்னா உன் பிள்ளை அடிமையாக போகிறானா, ஈனோக்கா மாறுவான் அப்படின்னா என்ன சொல்ற செக்ஷுவல் ஸ்லேவாக போகிறாங்களாம். அந்த மாதிரி ஒரு வசனத்தை நீதியை ஆண்டவர் எழுதுறாரு. அந்த மனுஷன் கேட்டுருக்கா. அப்போ பாருங்க, நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன எக்ஸ்போசிங், அதுதான் ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தத்தை பற்றி ரொம்ப இனிதான் ஹைப்பர் கிரேஸு அவங்களாம் பாம்பட்டாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா பிசாசை கொண்டு வந்துட்டான். ஆனால் அங்கே ஆண்டவருடைய பார்வை வேற. உன்னுடைய வித்தை நீ பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால், வித்துனா தெரியும் தானே எல்லாருக்கும், ஏன்னா இல்லை சில்லி சின்ன பசங்கள் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். உன்னுடைய வித்து ஆர்மனதை நீ பாதுகாத்து கொள்ளனா உன்னுடைய சந்தலியை அழியும்னு போட்டிருக்கு. அப்போ என்னவா? அடிமையாக மாட்டிக்கொள்வாங்களா, இருக்கிறதெல்லாம் போயிடுமா. அடுத்தது படிங்களேன், அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எப்படியாப்பட்ட பைத்தியக்காரர் இவர்! யோசிச்சு பார்த்தீங்களா? நல்லதுதான் உங்களுடைய வார்த்தை, நல்லதுதான் ஆண்டவர். இதுவரைக்கும் மனம் திரும்பின ஒரு ஆள் படுத்த படிக்க இருக்கும்போது அப்படியே டப்புன்னு தலைலாம் திருப்பி ஜெபம் பண்ணிட்டாரு, அழுத்துட்டாரு. இப்போ ஒரு அழுகாட்சியை காணோம். என்ன பண்ணியிருப்போம்? உன் குடும்பம் அழிய போகுது, உன் குடும்பத்தில் ஆண்டவருக்கு இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? அழுவோம்ல, உபவாசம் போடுவோம், அழுவோம், சாப்பிட மாட்டோம், அடிச்சு கொள்ளுவோம். அதுதான் உண்மையாக ஒரு இருந்துச்சுன்னா அப்படி பண்ணுவோம். ஆனால் இந்த மனுஷன் ஆண்டவர் வார்த்தையை கேட்டுட்டு, நல்லதுதான் ஆண்டவர், நல்லதுதான் வார்த்தை கொடுத்துக்கிறீங்க. ஆனால் அடுத்தது என்ன திரும்ப போட்டிருக்காரு? ஏன் நாட்களில் சமாதானம் இருக்கும்ல. எப்படியாப்பட்ட சுயநலவாதியை மாறிட்டார் பாருங்க. அது வரைக்கும் ராஜ்யத்தை கொடுத்தார், எல்லாமே பண்ணிட்டார். இன்னைக்கு பெற்றோருடைய பெரிய காரியம் என்னன்னா, குடும்பத்தில் நான் நல்லா இருந்தால் போதும், நான் சாவறதுக்கு முன்னாடி அந்தி கிறிஸ்து வராமல் இருந்தால் சரி, நான் போனால் போதும். அவங்க கேடு கெட்டு போனால் என்ன, அவங்க ரத்த சாட்சியாக மறிச்சா என்ன, 2ஆம் வரிகளை போனா என்ன,
இல்லை கனி கொடுத்தா என்ன, அழைப்பில் போனா என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நான் நல்லா இருக்கேனா, நான் சமாதானமாக இருக்கிறேனா, ஊழியத்தில் நான் என் ஊழியம் போயிடக்கூடாது, என் ஊழியெல்லாம் போயிடக்கூடாது, டோன்னு என்னை பற்றியெல்லாம் யாரும் தப்பாக பேசக்கூடாது, என்னது. ஆனால் அந்த மனுஷன் அதே நீதி அப்படியே இருந்தவன் என்ன பண்ணியிருப்பாரு, அழுது புலம்பிருப்பா, ஐயோ நாட்டை குத்திங்களே போயிடுமே, ஐயோ எங்கள் அப்பாலாம் சேர்த்து வச்சார் அபிஷேகம்லாம் வரங்கள்லாம் போயிடுமே, ஐயோ கனிகள்லாம் திருட போகிறானே, அழுது பொழுமி, ஐயோ நான் போட்டுட்டு இருக்கிற ஆவிக்குரிய வஸ்திரங்கள்லாம் கழட்டிடுவானே, ஐயோ என்னுடைய ரட்சிப்பு போயிடுமே. உங்களுக்கெல்லாம் ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, தெரியுமா தெரியாதா? ஐயோ ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு போயிடுவாங்களே, அழுவாங்க புலம்புவாங்க. அதை கூட அந்த மனுஷனுக்கு தெரியல. அப்போ அப்பா அம்மா கமிட்டடா இல்லைன்னா அப்போ சந்ததி எப்படி வரப்போகுது? அப்போ உன்னுடைய வித்து எப்படி இருக்க போகுது? நான் ஒப்பு குத்துட்டேன், யார் என்ன தடி பூசினாலும் நடக்காது. முதல்ல அப்பா அம்மா கமிட்டடாக இருக்கணும் ஆண்டவருக்குள்ள, அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும், அவருக்குள்ள அன்பு இருக்கணும். அன்புனா என்ன தெரியுமா? அதை ஆண்டரை பார்த்தே கற்றுக்கலாம். அதுக்கு தான் வச்சுட்டு இருக்காரு புருஷனும் பொண்டாட்டியும். அங்கே ஹீலிங் நடக்கணும், 2 பேரும் அவ்வளோ அன்பில் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒன்று ஆச்சுன்னா துடிக்கணும், ஐயோ என் புருஷன் கஷ்டப்படுறாரு, நான் அவருக்கு என்ன பண்ண போகிறேன், அதுதான் தவிப்பு, அதுதான் அப்படியே பிணைக்கப்பட்டிருக்கிற கைகள். இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு நம்மள, நம்ம குடும்பங்களை எப்படி பார்ப்பாரு? எல்லாத்தையும் காட்டிட்டாராம், நியாய தீர்ப்பு வரப்போகுதான். இப்போ என்ன பண்ணுங்க, அவருக்கு பிள்ளை பிறக்குது. இதுவும் பாருங்க 21:1 படிக்கலாம். மனசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபால். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளையும் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். இப்போ புள்ள பார்த்தீங்களா, அப்பா என்ன சொல்லுவாங்களா, அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாய்மா. அப்பா 15லே ரூட் விட்டா புள்ள 10லே ரூட் விடுமா. அது இந்த காலம் கரெக்டா? உன்னுடைய வித்து அடையே போகுது. நீங்கள் அதுக்கு டெலிவரன்ஸ்க்காக உபவாசத்தை நீங்கள் ஜெபிக்கலை, அந்த ஜென்ரேஷனல் கர்ஸெல்லாம் உடைச்சி நீங்கள் ஜெபிக்கலை, வாழ்க்கை மாறப்படலைன்னா உங்கள் குடும்பங்கள், உங்கள் பேர குழந்தைகள் அழிஞ்சு போவதை நம்ம கண்கள் பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி பிசாசுக்கு ஒரு டோரை கொடுத்துட்டோம். அந்த டோரில் பாகாலோடைய பலிப்பீடத்தை வீட்டில் கட்டியிருப்போம், பாகாலோடைய காரியத்தை சபைக்குள்ளே கட்டியிருப்போம். பாகாலன்னு ஒரு பெரிய அசுத்த ஆவியோடைய காரியங்கள், அதெல்லாம் நம்ம பண்ணுற கேவலமான தனங்கள். பாகாலோடைய பலிப்பீடத்தை கட்ட முடியுமா? அங்கே போட்டிருக்கு. பிள்ளை பாருங்க, பாகாலோடைய காரியத்தில் கட்டுறான், அப்பா உடைச்சாரான், இவர் சாரு திருப்பியும் பாகாலோடைய காரியங்களில் என்னென்ன அருவருப்பான காரியங்கள் ஊருக்குள்ளே கொண்டு வந்தாரான். புரியுதா? இதே அப்பா மனம் திரும்பினாங்க, ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, என் பிள்ளைலாம் அப்படியே சுயநலம் அவ்வளோ. அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போவுமே திருமணத்தை ஆகிறதுக்கு முன்னாடி என் மூலியந்து ஒரு ஜென்ரேஷன் வரப்போகுது, எனக்குள்ளேருந்து ஒரு வித்து வரப்போகுது, என் பிள்ளை வரப்போகிறான், நான் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், என் பிள்ளை பிறக்க போது அதை நான் ஆண்டருக்குள்ளே வளர்க்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திச்சனா அது ரைச்சியஸாக இருக்கும். இல்லைன்னா நீ விட்டுக்குறை தொட்டக்குறை நோக்கல, அதெல்லாம் அவர்களை பாதிக்கும். உன்னுடைய வித்து ரொம்ப முக்கியம், உன்னுடைய ஜென்ரேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவ்வளோதானயா? அவர் ரொம்ப மோசமாயிட்டாரா? பிள்ளை மோசமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 4:23 படித்து முடிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காலத்திலும் எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். நம்ம இதயத்தை அப்படியாப்பட்ட காவலோடு இருக்கிறோமா? அங்கே வசனம் போட்டிருக்கு, எல்லா காவலோடும். அப்படின்னா என்ன? ஒரு திண்டுக்கல் பூட்டு இல்லை, Z+ செக்யூரிட்டி 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 செக்யூரிட்டி. அதுக்கு தான் சபை மூப்பர்கள், எல்டர்ஸ்கள், கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, இதெல்லாம் லேயர் செக்யூரிட்டி 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 செக்யூரிட்டி. ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒருத்தன் லாக் போட்டுருச்சுன்னா அவனுடைய இதயத்தை சுற்றி இவ்வளோ நன்மையான காரியத்தில் அதை வைத்து கொண்டிருந்தால் அவன் கண்டிப்பாக விழமாட்டான். அவன் குடும்ப டிவோர்ஸில் போகாது, அவன் உடைஞ்சு போகாது, எந்த பாவத்தில் விழமாட்டான். Z+ செக்யூரிட்டியாம். ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது எவ்வளோ செக்யூரிட்டி, அந்த மாதிரி உன் இதயத்தை நீ பாதுகாத்து கொண்டனா அதுதான் சபை. நம்ம ஆட்கள் சபைக்கு வரத்துக்கு டைமே இருக்காது. ஒரு நாட்கள் வரும், அந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவரை தேடுவீங்க, ஆனால் ஆண்டவர் உங்க கூட இருக்க மாட்டார். கெஞ்சுவீங்க, கூத்தாடுவீங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆண்டவர் ரத்தத்தை போட்டு மிதிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவருக்கு துக்கமாகும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும்.
அந்த Z+ உன் இதயத்தை மாத்திரம் நீ கவர் பண்ணிட்டேன்னா எந்த பாவமும் உனக்குள்ளே வராது. அங்கேருந்து தான் என்ன வருமா? ஜீவ நீரூற்று. போன வாரம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள இந்த ஜீவ நீரூற்றா வருமா. அப்போ உன் இதயத்தை நீ பாதுகாத்துக்கணும். அழுக்கு, நீ கசப்பா வெறுப்பாக இருக்க, உனக்குள்ள இந்த அழுக்கு தான் வரும். நீ ஜெபிச்சா அசிங்கமான வாசனை தான் வரும், நாத்தம் எடுக்கும். நீ புருஷனுக்கு கீழ்ப்படியில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு தூண் துப்புற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்படிதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கும். தேவத்தெல்லாம் கிட்டலாம் வர முடியாது. அவன் உன்னுடைய இதயத்தை பாதுகாத்துக்கொள். Z+ செக்யூரிட்டி. அதை அப்படியே போட்டு பிணிஞ்சு எதுவுமே உள்ள வரக்கூடாதா. ஏன்னா அது இருந்தால் ஜீவன் இருட்டுரும். ஒரு வேலை வந்துடுச்சுன்னா, வைரஸ் வந்துடுச்சு, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உனக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படியே ஆஃப் ஆகிடும். உனக்குள்ள அந்த மரணங்கள் வர ஆரம்பிக்கும். நீ ஜெபிப்ப உன் பிள்ளை செத்துருவான், நீ ஜெபிப்ப உன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் போடும். ஏன்னா உனக்குள்ள மரணம் வந்துடுச்சு. இப்போ இன்னொரு விசுவாசிக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க, எல்டர்ஸ். உனக்குள்ள கொரோனா ஆகுது, நீ சொல்லவே மாட்ட. நீ சொன்னினா அந்த மூப்பர்கள்லாம் அந்த மாஸ்க் போட்டு ப்ரே பண்ணியிருப்பாங்களா? ஐயோ நம்ம அவமானப்பட்டுருவோம்ல, அதனால நம்ம தைரியமாக போவோம். இன்றைக்கி அது ஒரு நம்ம ஏதாவது வியாதியை பற்றி சொல்ல பயப்படும். பைல்ஸுனா பைல்ஸும் சொல்ல பயம், சுகர்னா சுகர் சொல்ல பயம், என்ன பிரச்சனை பயப்படுறோம் நம்ம. அவ்வளோ பிபி, ஐயோ பயம் எதுக்கு? இன்னும் பரவுற நோயை மறைச்சிடும். அப்போ அந்த எல்டர் பாவம், ஆண்டவர் நீங்கள் கை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜெபிச்சிடுவார். ஓகேவா? அதுங்களுக்கு ஹீலிங் ஆகிடும். ஆனால் இவங்க அப்படி ஜபத்தில் நிற்க உப்புன்னு ஊதி போயிட்டு இருப்பாங்கல்ல, அந்த வியாதி ஒட்டிக்கும். கொரோனா நாட்கள் அநேக போதகர்கள் செத்தாங்க. யாருனால தெரியுமா? மனிதர்களால். அவங்க ஜெபிக்க மாட்டாங்களாம். ஐயோ வீட்டில் கஷ்டம் வந்துருங்க பாஸ்டர் வந்துருங்க, சாவடிச்சிட்டாங்க. நிறைய போதகர்கள் செத்தாங்க. இவர்கள் பாவம், போதகர் மனசு குழந்தைங்க மாதிரி இப்போ போயிட்டாங்க. என் ஆத்துமாலேயே கூட அதுங்களாம் உயிரோடு தான் இருக்குது. போதகர்கள் தான் அப்பப்போ செத்துட்டாங்க, சபையை மூடுற மாதிரி. ஞானம் இல்லை. அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்கள் நம்ம இவ்வளோ கொடுமை கொடுக்குறோமே, அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்குமே, தெரியாது. ஏன்னா உடம்பு கல்ல ஆயிடுச்சுன்னு இது எதுவுமே தெரியாது. புரியுதா கான்செப்ட்? உனக்கு ஹீலிங் வேணும்னா 3 காரியத்தை பண்ண சொல்லியிருந்தேன். புரிஞ்சிச்சா? புரியல. யாருக்குன்னா புரியலையா? புரிஞ்சுதா? புரியல. புரிஞ்சிச்சா? புரியல. புரிஞ்சிச்சா இல்லையா? சரி, முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய இதய கதவுகளை மூடி பாதுகாத்து கொள்ளுங்கள்.